சாணி ஊத்தப்பட்ட சனம். ஏமா சனம், உனக்கு இதெல்லாம் தேவையா? வாண்டடா போய் வண்டியில ஏறி ரொம்ப விலை கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கிறிய, இந்த அவமானம் தேவையா? அந்த மாணவர்கள் போராட்டத்தை போயிட்டு இந்த போராட்டத்தை கேவலப்படுத்தணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே அந்த இடத்துல போயிட்டு இது வந்து ஒரு போலியான ஒரு போராட்டம், நரேட்டிவ்காக நடக்கக்கூடிய ஒரு போராட்டம், ஒரு அஜெண்டாவுக்காக நடக்கக்கூடிய போராட்டம் சொல்லி அந்த போராட்டத்தில் போயிட்டு ஜனநாயகன் படத்தை போய் நான் பார்த்துட்டு வந்தேன், அதுவும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு விரட்டி விரட்டி அடிச்சிருக்காங்க அந்த மாணவர்கள். அதாவது போராடக்கூடியவங்களை ஒரு மாதிரி மட்டப்படுத்திட்டு அங்கேயும் போய் இவங்க விஜய் புகழ் பாடலாம், தன்னை பெருமைப்படுத்திக்கிறலாம் அப்படின்னு போனாங்க. ஆனால் மாணவர்கள் மண்டையிலே தட்டி அனுப்பி விட்டாங்க. அதாவது சம்பவம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த பிக் பாஸ் இது மாதிரியான வீணா போன நிகழ்ச்சிகளில் வந்திருக்கக்கூடிய அந்த சனம், அவங்க எந்த படத்துலையோ எந்த நாடகத்திலையோ எதை இருக்க மாட்டாங்க, சும்மா தானும் ஒரு ஆளும் சொல்லி போகிற இடமெல்லாம் சுற்றிட்டு இருப்பாங்க. அவங்க எந்த இடம்லாம் சுற்றுவாங்க வரிசையாக வரனே. அந்த சனம் என்ன பண்ணியிருக்காங்க, சென்னை டி நகரில் நடக்கக்கூடிய இந்த மாணவர்களுடைய போராட்டம், கம்யூனிஸ்ட் ஆஃபீஸில் பாலன் இல்லத்தில் நடக்கக்கூடிய அந்த ஆர்ப்பாட்டத்தில் எல்லா பிரபலங்களும் அதில் போய் கலந்துக்கிட்டு வராங்க. அவங்களுடைய ஆதரவுகளை அந்த அங்கே மாணவர்கள் தாக்கப்பட்டதை கண்டித்து எல்லாருமே குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி எங்கெல்லாம் ஒரு ஒரு ப்ரோக்ராம் நடக்குதோ, ஒரு மக்கள் ஒரு பேசு பொருளாகுதோ, அங்கே தன் மேலே ஒரு அட்டென்ஷன் கிரியேட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சனம் எல்லா இடத்துலையுமே போயிட்டு வருவாங்க. அப்போ அப்படி அந்த அந்த மேடைக்கு போயிட்டு அங்கேயுமே உங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அங்கே போய் பேசும்போது இன்னும் எடுத்தோடனே பெரிய லெக்சரர் மாதிரியும் ஒரு பெரிய ப்ரொஃபஸர் மாதிரியும் அந்த இடத்துல போய் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடத்துல காக்ரோச் பார்ட்டியை சேர்ந்தவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பாடம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பேச்சிலே தெரியும் இவங்க எவ்வளோ சங்கீத்தனமான செயல்பாடவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு சொல்லாமல் காக்ரோச் பார்ட்டி, அது ஒரு கரப்பாம்பூச்சி கட்சி, அவங்கள ஒரு மலினப்படுத்துகிற மாதிரி ஒரு கேவலப்படுத்துகிற மாதிரியான ஒரு பேச்சு. இதே வாசகத்தை தான் வடக்கில் இருக்கக்கூடிய சங்கி ஊடகங்கள் இந்த வார்த்தையை தான் பயன்படுத்துகிறாங்க. காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு சொல்ல மாட்டாங்க, காக்ரோச் பார்ட்டி, அது ஏதோ கரப்பாம்பூச்சி பார்ட்டி அப்படிம்பாங்க. தமிழில் அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய ஒரு ஊடகம் புதிய தலைமுறை தொடர்ந்து அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. புதிய தலைமுறையுடைய வரக்கூடிய செய்திகள்லாம் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி பாருங்க. அது காக்ரோச் பார்ட்டி, கரப்பாம்பூச்சி கட்சி போராட்டம் நடத்துகிறார்கள் சொல்லி அதை மலினப்படுத்துகிற மாதிரியான வாசகங்களே அவங்க தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாணவர்களை பார்த்து இவங்களாம் கரப்பாம்பூச்சி அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் இன்னைக்கு தலைநகர் டெல்லி திணறி போய் கிடக்குது. அப்போ பாஜகவுக்கு எதிரான ஒரு குரல் வரும்போது அவங்கள மட்டப்படுத்துகிற மாதிரியான பேச்சுகள் இருக்குல்ல. இல்லை நான் என்ன கேட்குறேன், இதே பாரதிய ஜனதா கட்சி இருக்குது, பாரதிய ஜனதா கட்சியை பாரதிய கட்சி போராட்டம் பண்றாங்க, பாரதிய கட்சியை சேர்ந்த மோடி இப்படி பேசினாரு, பாரதிய கட்சியை சேர்ந்த அமித்ஷா இப்படி செஞ்சாரு அப்படின்னு சொல்லி என்னைக்கா போடுவீங்களா? பாரதிய ஜனதா கட்சியின் முழுமைப்படுத்தி தானே போடுறீங்க. அது ஏன் காக்ரோச் ஜனதா பார்ட்டி விஷயத்துல காக்ரோச் பார்ட்டி, கரப்பாம்பூச்சி கட்சி அப்படின்னு சொல்லி அதை கேவலப்படுத்தக்கூடிய வேலைகளை சங்கி ஊடகங்கள் செஞ்சாங்க. இவங்க அதே சித்தாந்தத்தில் வளர்ந்த ஒரு பொண்ணு, அதே ஐடியாலஜியில் வளர்ந்ததால இங்கேயுமே வந்து காக்ரோச் பார்ட்டியை சேர்ந்தவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? ஒருத்தர் 2 பேர் தானா? ஆரம்பத்துல இருந்தே அந்த மட்டப்படுத்துற மாதிரியே பேசுனாங்க. ஃபர்ஸ்ட் இவங்களுடைய ஸ்பீச்சோட ஆரம்ப ஸ்பீச்சை பாருங்க. இதாச்சும் ரெண்டாவது ஆரம்பத்தில் இவங்க பேச ஆரம்பிச்சுன்னா ஒரு சிலர் அங்கே கோஷம் போட்டாங்க, கத்துறாங்க, அவங்கள வந்து ஒரு ஷேர் பண்ணாங்க. உடனே இவங்க சொல்றாங்க, இப்போ எல்லாரும் ஷேர் பண்றீங்க, நான் பேசி முடிச்சோன்னே எத்தனை பேர் ஷேர் பண்றீங்கன்னு பார்க்கலாம். அப்போ என்ன புரியுதுல? அப்போ நீ பேச வரும்போது நீ வன்மத்தோட தான் பேச வரப்போற, நான் வேணும்னே ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணணும்னு தான் இங்கே வந்திருக்கிறேன், நான் பேசுகிற பேச்சு மண்டக்கரவமாக தான் பேச போகிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இவங்க வந்திருக்கிறாங்கன்றத அவங்களே அங்கே ஒத்துக்கிறாங்க. நான் பேச ஆரம்பிக்கும் போது ஷேர் பண்ணுறீங்க, நான் பேசி முடிச்சோன்னே எத்தனை பேர் ஷேர் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். அப்போ பேசும்போது நீ மண்டக்கரவமாக தான் பேச போகிறேன்னு வந்திருக்கிற. வந்துட்டு காக்ரோச் பார்ட்டி வச்சு எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க அப்படின்னா பெரிய யுகம்னா பெரிய ப்ரொஃபஸர் மாதிரி அந்த இடத்துல பேசுகிறாங்க. அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் பேசணும். அந்த மாதிரி இந்த ப்ரொட்டஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஆர்கானிக்காக ஸ்டூடெண்ட்ஸ் நடத்தக்கூடிய ஒரு போராட்டமாக இருக்கணும், எந்த ஒரு பொலிட்டிக்கல் பேஸும் இல்லாமல் ஆர்கானிக்கான ஒரு போராட்டமாக இருக்கணும். ஏன்னா இங்கே வந்து ஒரு சிலர் வந்து இந்த போராட்டத்தை வச்சு நரேட்டிவ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க, சில கட்சிகள் அவங்களோட அஜெண்டாவுக்காக இந்த போராட்டத்தை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி அங்கே தான் அக்கா வாழைப்பழத்தில் ஊசி ஏற்ற ஆரம்பிக்குது. அந்த விஷத்தை, அந்த சங்கி விஷம் இருக்குல்ல, சங்கி விஷத்தை அங்கே ஏற்ற ஆரம்பிக்குது. என்னன்னா இன்னைக்கு சென்னையில் போராடக்கூடிய எல்லாருமே சரி, சென்னையில் தமிழ்நாடு முழுக்க போராடக்கூடிய எல்லாருமே டெல்லியில் மாணவர்கள் தாக்கப்படுறதை எப்படி கண்டிக்கிறாங்களோ அதே நேரத்தில் முதலமைச்சர் விஜய் ஏன் வாய மூடிக்கிட்டு இருக்கிறாரு? நீங்களும் பாசிசத்துக்கு எதிரான நபர் தானே சொல்றீங்க, நீங்களும் நீட்டுக்கு எதிரான ஒரு கொள்கை உடையவர் தானே சொல்றீங்க, நீங்க ஏன் வாய மூடி அமைதியா இருக்கிறீங்க? இந்த கேள்வி தொடர்ந்து எல்லா இடங்களையும் கேட்கப்படுது. கூடவே இன்னொரு கேள்வி என்னன்னா, ஏன் தமிழ்நாட்டில் போராடக்கூடிய மாணவர்களை ஏன் அடிச்சு கைது பண்றீங்க? வரக்கூடிய போலீஸுக்கு ஏன் பேட்ச் இல்லை? அப்ப நீங்களும் மோடி அரசுக்கு ஆதரவாக செயல்படுறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்க தொடர்ந்து எழுப்பப்படுது. முதல்வர் விஜய் தொடர்ந்து மௌனம் காத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப இதெல்லாம் பார்த்து போராடக்கூடிய யாரா இருந்தாலும் சரி, மனசாட்சி இருக்கிறவன், அங்க இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை பத்தி பேசக்கூடிய எவனுமே அந்த கேள்வி அங்க கேட்பான். அப்ப இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டாலே
அவன் ஜனநாயகத்துக்கு எதிரானவன், அவன் நரேட்டிவோட பேசுறான், அவன் ஒரு அஜெண்டாவோட பேசுறான் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் துணிச்சலா பேசுறாங்களோ, யாரெல்லாம் நேர்மையை பேசுறாங்களோ அவங்க எல்லாம் ஏதோ பின்ன ஒரு அஜெண்டாவோட பின்புலத்தோட செய்றாங்க, ஒரு கட்சியும் உங்களை இயக்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை விதைக்கிறதுக்காக தான் சனம் ஷெட்டி அந்த இடத்துல இறக்கி விடப்பட்டாங்க. சும்மாலாம் சனம் ஷெட்டி சும்மாலாம் வரல, சனம் ஷெட்டி இறக்கி விடப்பட்ட ஒரு ஆள் தான். அந்த இடத்துல இறக்கி விடப்பட்டு மாணவர்கள் எத்தனை பேர் இருக்கீங்க, இவங்க எத்தனை பேர் இருக்கீங்க பார்த்தீங்களா, பல பேர் வந்து இதை நரேட்டிவ் கிரியேட் பண்றாங்க, ஒரு அஜெண்டாவோட ஒரு கட்சியோட பின்புலத்தோட செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சது. சரி என்னத்தையோ பேசிட்டு போன்னு சொல்லி அமைதி, அதுவும் அங்க பேசுறத பார்க்கும்போது நமக்கே காண்டாகுது. அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுமே அமைதியாக தான் உட்கார்ந்து இருந்தாங்க. சரி என்னதான் பேசி தொலை போ பேசு அப்படின்னு உட்கார்ந்து இருந்தாங்க. அதுக்கப்புறமா பேச ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி சில பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து உங்களை யூஸ் பண்ணி உங்களை ஜோக்கராக பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மாணவர்களை சொல்றாங்களா, உங்களை வந்து யூஸ் பண்ண பார்க்குறாங்க, உங்களை ஜோக்கராக பார்க்குறாங்க, நீங்களாம் விஜய்க்கு எதிராலாம் பேசிடக்கூடாது, மோடிக்கு எதிராலாம் பேசிடக்கூடாதுங்கிற மாதிரி உங்களை ஜோக்கராக பார்க்குறாங்க. ஆனால் நான்லாம் அப்படி கிடையாது, நான் வந்து விஜயோடைய தீவிர ஃபேனு. அங்கே தான் ஆரம்பிச்சது வம்பு. நான் வந்து விஜயோடைய தீவிர ஃபேன். நேற்று கூட FDFS முதல் நாள் முதல் காட்சி ஜனநாயகன் படத்தை பார்த்துட்டு தான் வரேன் அப்படின்னு சொல்லி இதில் ஒரு பெருமையாக வர பேசுனாங்க. ஏற்கனவே அங்கே ஒவ்வொருத்தரும் காண்டில் இருக்கிறான். நாங்கள் சரியான தூக்கம் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் இங்கே போராட்டம் பண்ணுறோம், நீங்கள் சினிமாவில் போய் கூத்தடிச்சிட்டு வந்துருக்கீங்களான்னு சொல்லி ஒவ்வொரு மாணவர்களும் கேள்வி கேட்கும்போது நான் அந்த படத்துக்கு FDFS போய் பார்த்துட்டு தான் வரேன் அப்படின்னு டேய் சிக் வெளியில் போ வெளியில் போ படம் பார்த்துட்டு அதை வேற பெருமையாக வேற போய் சொல்கிறேன். அங்கே அவன் செத்துக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் படம் ரிலீஸ் பண்ணி கொண்டாடிட்டு இருக்கீங்க, அதை விட்டு கண்ணீர் விட்டு அழுதுட்டு கிடக்குறீங்க, அங்கே போய் கூத்தாடி டான்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் எதிர்த்து நாங்கள் கேள்வி கேட்டுருக்கோம். எங்கள் முன்னாடியே வந்து அந்த படம் பார்த்துட்டு பெருமையாக பேசுவேன் நீ அப்படின்னு சொல்லி வெளியில் போன்னு சொல்லி எல்லாரும் கத்த ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் கத்துனோன்னே இவங்களுக்கு சரியான அசிங்கமாகி போச்சு. அப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன அப்படி கத்துறீங்க, நான் இங்கே பேசட்டுமா இல்லை போட்டுமா அப்படின்னு. இன்னும் நீ பேசணும்னு வர நினைச்சிட்டு இருக்கியா, நீ உன்னதான் இங்கே கேவலமாக திட்டிகிட்டு இருக்காங்க, வெளியில் போ நீ பேசவே தேவை, வெளியில் போ அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொன்னதுக்கு பிறகு அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள், அங்கே கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தோழர்களாக இருக்கட்டும், அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் எல்லாருமே அங்கே சனம் ஷெட்டி கிட்ட போய் சொல்கிறாங்க, மேடம் கொஞ்சம் அமைதியாக இருக்க, நாங்கள் சரிப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த மைக்கை கேட்குறாங்க. ஏன் மைக்கை கேட்குறாங்கன்னா, நீங்கள் இன்னும் பேசுனீங்கன்னா ஒன்றும் பிரச்சனையாகும், நான் கொஞ்சம் இருக்கக்கூடிய மாணவர்கள் நாங்கள் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்துகிறோம், அவங்கள அமைதியாக்குறோம், அவங்கள அமைதியாக்கினதுக்கு பிறகு நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ கூட நீங்கள் பேசக்கூடாது, வெளியில் போங்க, மைக்கை பிடுங்க அப்படிலாம் அவங்க கடைசி வரைக்கும் செய்யவே இல்லை. அவங்க சொல்கிறது என்னென்னா, அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய சகோதரர் ஒருத்தர் இருப்பார், தொப்பி வாப்பா நிறுவனம், அந்த பிரியாணி நிறுவனத்தை சேர்ந்த அந்த உரிமையாளர் தான் அவங்க நினைக்கிறேன். அவர் அந்த இடத்துல அதுக்கப்புறம் ஒரு விளக்கமே சொன்னார். இந்த மாதிரி அவங்கள வந்து நாங்கள் பேச வேணானோ மைக்கை பறிக்கிறதோ இந்த மாதிரி எதுவுமே செய்யலை, மாணவர்கள் இங்கே அவங்களுக்கு எதிராக கோஷம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, அப்போ நமக்குள்ளே எந்த ஒரு எதிர்ப்பு இருக்கக்கூடாது, யாராகவே இருந்தாலும். ஏன் தாவேகா கட்சி இப்போ வரைக்கும் பேசலல்ல, தாவேகா கட்சியாக இருந்தாலும் நீங்களும் எங்கள் கூட வாங்க, எல்லாம் ஒன்றா சேர்ந்து குரல் கொடுக்கலாம் அப்படின்னு தான் நாங்கள் இங்கே பேசுகிறோமே தவிர, எல்லாருக்கும் ஜனநாயக உரிமை பேச்சுரிமை இங்கே கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு, யாராக இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை மேடையில் வந்து பேசுங்க நாங்கள் சொல்கிறோம். ஆனால் இங்கே சனம் ஷெட்டி வெளியில் போய் வேற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற முழு விவரத்தை அந்த இடத்துல பதிவு செஞ்சாங்க. ஏன்னா சனம் ஷெட்டி இப்படி அசிங்கப்படுத்தி சனம் மூஞ்சில ஷானியை பூசி வெளியில் அனுப்பி விட்டாங்க. அதுக்கப்புறமா வெளியில் போய், ஏன்னா அந்த இடத்துல தொடர் போராட்டம் நடக்கிறதால பத்திரிகை ஊடகங்கள் ரெடியாக வாசலில் நிற்கிறாங்க. அந்த பத்திரிகை ஊடகங்களுக்கு முன்னாடி போய் சனம் ஷெட்டி என்ன பண்ணுது, இந்த மாதிரி என்னை வெளியில் திரட்டி விட்டாங்க, திஸ் இஸ் டெமோக்ரஸி அப்படிங்கிறாங்க. இதுதான் உங்களுடைய ஜனநாயகமா, இது வந்து ஒரு போலியான போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, இங்கே போராடுறவங்க எல்லாம் ஒரு அஜெண்டாவோட போராடுறாங்க. புரியுதா, அந்த சங்கி புத்தி வந்துருச்சா வெளியில், அந்த போராடக்கூடிய எல்லாருமே அஜெண்டாவோட போராடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்போ என்னன்னா கம்யூனிஸ்ட்வாதிகள் இவங்களாம் ஒரு அஜெண்டாவோட போராடுறாங்க. அங்கே போராடக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் பொதுமக்களாக இருந்தாலும் ஒன்று விஜயை எதிர்க்கணும்னோ அல்லது மோடியை எதிர்க்கணும்னோ அஜெண்டாவோட போராடுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த போராட்டத்தை மலினப்படுத்துகிற மாதிரியும் அந்த போராட்டத்தை கேவலப்படுத்துகிற மாதிரியும் இப்படி ஒரு பேச்சை உருவாக்குறதுக்கு அனுப்பப்பட்ட ஒரு ஏஜென்ட் தான் இந்த சனம் ஷெட்டி. போராடுறவங்களோட அஜெண்டா இருக்கு நீ சொல்றல, அப்போ நீ தான் பெரிய அஜெண்டா, நீ தான் பெரிய ஏஜென்ட், அங்கே அனுப்பப்பட்ட ஒரு ஏஜென்ட் நீ தான் அப்படி சொல்லி அந்த இடத்துல போய் போராடிக்கிட்டு நான் பேசிக்கிட்டு என்ன மைக்கை பிடுங்குறாங்க, இதெல்லாம் திஸ் இஸ் டெமோக்ரஸி அப்படிங்கிறாங்க. அங்கே கடைசி வரைக்கும் மைக்கெல்லாம் பிடுங்கல, மேடம் மைக்கை கொடுங்க, நாங்கள் எல்லாரும் அமைதிப்படுத்துகிறோம், அமைதிப்படுத்தின பிறகு நீங்கள் உட்காந்து பேசுங்கன்னாங்க. சனம் ஷெட்டி கோச்சிட்டு ஓடுறாங்க, ஓடும் போது மேடம் இருங்க போதீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி இவங்களையும் சமாதானப்படுத்தினாங்க, மாணவர்களையும் சமாதானப்படுத்தினாங்க. ஆனால் வெளியில் வந்து கொடுக்கக்கூடிய பேட்டி என்னன்னா, என்ன அவமானப்படுத்திட்டாங்க, கேவலப்படுத்திட்டாங்க, அஜெண்டாவோடய பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி பேசுறது. இதுக்கு நடுவுலேயே இங்கே இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் ஒருத்தர் நியாயமான ஒரு கேள்வி கேட்டார். சரி மேடம், அஜெண்டாவோட இருக்கிறாங்க, இங்கே மாணவர்கள் போராட்டத்தை பற்றி பேசுகிறீங்க, ஜனநாயகன் FDFS போய் பார்த்துட்டு வந்தாங்கிறீங்க இல்லையா, இந்த தமிழ்நாட்டிலுமே போராட்டம் நடத்தும் போது சில மாணவர்கள் மேலே தாக்கப்படுறாங்க இல்லையா, டெல்லியில் தாக்கப்படுறாங்க, பாஜக அரசு தாக்குதல் நடத்துது, ஓகே, தமிழ்நாட்டில் ஏன் இங்கே விஜய் அரசு ஏன் தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு கேட்கும்போது, எந்த மாணவர்கள் தாக்குதல் நடத்திட்டாங்க, எந்த மாணவர்கள் அடித்தாங்க, எங்கே நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. என் மாணவர்கள் மேலே தாக்குதல் நடத்தலையா,
இங்க தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் போராட்டம் நடத்தப்படுதோ அந்த மாணவர்கள் மேலாம் அப்படி வலுக்கட்டாயமா அவங்கள பிடிச்சி இழுக்கிறது. அதுல ஒரு மாணவனோட கையில கடுமையான காயம் ஏற்பட்டிருக்கு. அவனோட கையில முறிவு ஏற்பட்டிருக்கக்கூடிய அளவுக்கு அவனோட கையில அவ்வளவு பெரிய காயம் ஏற்பட்டிருக்கு. அதே மாணவனுடைய கால் பகுதியில் பார்த்தோம்னா காலில் கடுமையான காயம் ஏற்பட்டிருக்குது. ஒரு சிலரை பிடிச்சி தரன்னு பிடிச்சி இழுக்கும் போது காது பகுதியில் பல பேர் காது பகுதியில் கடுமையான காயம் ஏற்பட்டது. தர ஏதோ நாயை பிடிச்சி இழுத்துட்டு போற மாதிரி அந்த மாணவர்கள், படிக்கக்கூடிய மாணவர்களை, நீதி கேட்கக்கூடிய மாணவர்களை கொஞ்சம் கூட ஜனநாயகமே இல்லாம தரத்தர இழுத்து போகக்கூடிய நிகழ்வு ஏற்பட்டது. நம்மளும் இத்தனை வருஷமா பார்த்தோம். 5 வருஷம் திமுகவுடைய ஆட்சியில் திமுகவுக்கு எதிரான போராட்டமே நடந்தாலும் இது மாதிரியான வலுக்கட்டாயம் இழுத்துட்டு போறதோ, நீ போராடக்கூடாதுன்னு தடுக்கிறதோ எதுவுமே நடந்து நம்ம இந்த 5 வருஷம் ஆட்சியில் நம்ம பார்க்கல. ஆனா நாங்க மோடிக்கு எதிரானவர்கள் சொல்லக்கூடிய விஜய் அவருடைய ஆட்சியில மோடிக்கான எதிராக ஒரு போராட்டம் நடத்தினா அந்த போராட்டத்தை தடுக்கிறது, அந்த மாணவர்களை ஒடுக்கிறது, மெரினா பீச்சை இழுத்து பூட்டுறது, இது மாதிரியான தொடர்ந்து இது மாதிரியான நிகழ்வுகள் நடக்குது. எல்லா இடங்கள்லையுமே போராடக்கூடியவர்களுக்கு எதிராக இது மாதிரியான வேலைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. அதனாலதான் இது மாதிரியான கேள்வி கேட்கறது. அப்ப இந்த கேள்வி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இறக்கி விடப்பட்ட ஒரு ஏஜென்ட் தான் இந்த ஷனம் ஷெட்டி. ஏன்னா இவங்க வந்து சும்மா கிடையாது. இவங்களுடைய பழைய ஹிஸ்டரியெல்லாம் கொஞ்சம் நோண்டி எடுத்தோம். அதில் போய் பார்க்கும்போது துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் நடந்துச்சு இல்லையா, சமீபத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி துப்புரவு பணியாளர் போராட்டம். அந்த போராட்டத்துக்கு அதாவது எங்கெல்லாம் ஒரு செய்தி பேசு பொருளாகுதோ அங்கே தன்னை ஒரு ஆளாக இவங்க போய் ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. அந்த ரிஜிஸ்டர் பண்ணி இவங்க இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோவும் போட்டுப்பாங்க. அங்கே துப்புரவு பணியாளர்கள் போராட்டத்தில் போயிட்டு இந்த மாதிரி கொரோனாவுடைய காலகட்டத்தில் நம்ம உயிரில் அவங்க உயிரையுமே மதிக்காமல் நமக்காக பணி செய்தவர்கள் தான் அந்த துப்புரவு பணியாளர்கள். அவங்களுடைய உரிமைக்காக இன்னைக்கு போராடுறாங்க. இந்த திமுக அரசு காது கொடுத்து கேட்க மாட்டேங்குது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு அரசு இருந்து என்னங்க பயன் அப்படின்னு சொல்லி வேகமா டைலாக்லாம் விட்டாங்க. ஆனா நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கும் அந்த துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் நடத்துறாங்க. இன்னைக்கும் தனியார் மயமாக்கக்கூடிய இந்த துப்புரவு பணி விஷயத்தை, இந்த சம்பந்தமான கான்ட்ராக்டை தனியார் மயமாக்குறதுக்கு விஜய் அரசு அதுக்கான ஏற்பாடு செய்யும் போது இங்கேயுமே துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் பண்ணாங்க. ஷனம் ஷெட்டி ஏன் அங்க போல? அங்க துப்புரவு பணியாளர் ஏங்க இப்படி போராடுறாங்களே, கொரோனா நேரத்துக்கு நம்ம உயிரெல்லாம் காப்பாத்துறாங்களே, அவங்களுடைய குரலுக்கு ஏன் மதிப்பு கொடுக்குற மாட்டீங்க, இப்படி ஒரு அரசு இருந்து என்ன பயன் அப்படின்னு சொல்லி இப்ப கேட்க வேண்டியதுனே. அப்போ உனக்கு பாசம், துப்புரவு பணியாளர் உனக்கு பாசம் இல்ல, திமுக மேல உனக்கு காண்டு அப்படிங்கிறது புரியுது. இதே இந்த ஒரு விஷயத்தை வச்சு மட்டும் நம்ம சொல்லல. கரூர் சம்பந்தமான நிகழ்வு நடந்தது இல்லையா, கரூர் சம்பந்தமான நிகழ்வு நடக்கும்போது இதே ஷனம் ஷெட்டி இன்ஸ்டாகிராமில் பதிவு போடும்போது நான் இப்பவும் விஜய்க்கு நான் ஆதரவு கொடுக்குறேன், விட்டுட்டு ஓடினார்ல 41 உயிர் போய் கண்ணு முன்னாடி 41 உயிர் போகும்போது விட்டுட்டு ஓடினார்ல அந்த விஜய்க்கு நான் இப்பவும் ஆதரவு கொடுக்குறேன். இதுக்கு பின்னாடி அரசியல் சதி நடந்துருச்சு. என்னவா, திமுக கொண்டுட்டாங்களாம், அதை தான் மறைமுகமாக சொல்றாங்களாம். இதுக்கு பின்னாடி பெரிய அரசியல் சதி இருக்கு அப்படின்னு சொல்லி அங்கேயுமே திமுகவை பிளேம் பண்ணக்கூடிய ஒரு வேலையை செஞ்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு விஜய் அதுக்கடுத்து வீட்டுக்கு போயிட்டாரு. 2 நாள் கழிச்சு ஷனம் ஷெட்டி கரூருக்கு போயிட்டாங்க. கரூருக்கு போயிட்டு நான் ஹாஸ்பிட்டலில் போய் பாதிக்கப்பட்டவங்கள ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கலான்னு இருக்கிறேன். இங்கே பெரிய பிரச்சனை சீரியஸாக இருக்கும்போது இப்படி கண்டாலெல்லாம் பிடிச்சலாம் உள்ள விட மாட்டாங்க. இவங்க என்ன பிக் பாஸ் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்துட்டா இவங்க என்ன அமெரிக்க ஜனாதிபதி நினப்பு, அப்படிலாம் உள்ள விட முடியாமல் பற்றி விட்டாங்க மண்டியில். இன்னைக்கு எப்படி இங்கே கம்யூனிஸ்ட் ஆஃபீஸில் மாணவர்கள் பற்றி விட்டாங்களோ அந்த மாதிரி கரூர்லேயுமே அன்றைக்கி பற்றி விட்டாங்க. உடனே என்ன உள்ள விட மாட்டாங்க, நான் இவ்வளோ பெரிய பிரபலமாக இருந்தால் என்ன உள்ள விட மாட்டாங்க. இங்கே நடந்த நிகழ்வுகள்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து ஒரு குறுகிய இடத்துல இத்தனை பேர் வந்து சேர்த்தது தான் இதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கும் போய் காவல்துறை மேலேயும் தமிழ்நாடு அரசு மேலேயும் குறை சொல்ற மாதிரி தான் இந்த ஷனம் ஷெட்டி பேசுச்சு. குறுகிய இடத்துல போலீஸ் வந்து இடம் கொடுத்துறாங்களாம். போலீஸ் தெளிவாக சொல்றாங்க, அன்னைக்கு 7 இடங்களை தாவேக்கா கேட்கும்போது அந்த 7 இடத்துல இந்த இடம் கொஞ்சம் இருக்கலே விசாலமான இடம், நீங்க 10,000 பேர் கேட்குறீங்க, இந்த இடம் 20,000 பேர் வந்தாலும் கெப்பாசிட்டி தாங்கும் அப்படின்னு சொல்லும் போது இவங்க குறிப்பிட்ட நேரத்தை விட தாமதமாக வந்தாங்க. கூட்டம் பெரிய அளவில் 25,000 30,000 பேர் அங்கே கூட்டம் சேர்ந்ததால் நடந்த நிகழ்வு. இது எல்லாத்தையுமே தூக்கி வலிச்சு ஓரம் தூக்கி போட்டுட்டு குறுகிய இடத்துல வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அங்கேயுமே இந்த திமுகவை பிளேம் பண்ணக்கூடிய ஒரு வேலை. அப்போ இந்த கூட்டத்துக்கு என்ன ஒரு வேலைனா, இவங்க எல்லாம் அந்த மேலடுக்கு மக்கள், இவங்களாம் மேட்டுக்குடி மக்கள் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க இல்லையா, அதனால தான் அவங்க பேர் பின்னாடி ஷனம் ஷெட்டி. சரிம்மா, ஷனம் உங்க பேரு, அதுக்கு பின்னாடி பேர் ஷெட்டி என்ன, நீங்க படிச்சு வாங்கின பட்டமா? அப்போ இவங்களுக்கு தெரியுதா அந்த எலைட் பீப்புள்ஸ் இவங்களை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள், அது திமுகவா இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும், திராவிட கட்சிகள் இவங்களுக்கு பிடிக்காது. திராவிடத்துக்கு மாற்றா ஒரு கட்சி வேணும், திராவிடம் இல்லாத கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு வேணும்னு கேட்டாங்க இல்லையா, அந்த கூட்டம். ஏன்னா இவங்களாம் எங்கன்னா விசுவோடைய காலத்திலேருந்து வார்த்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டம். விசு அவருடைய சம்சாரது மின்சாரம் அந்த படத்துல ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் தான் அந்த படம். அந்த படத்துக்குள்ளே விசு சில இடங்களில் விஷத்தை ஏற்றுவாரு. டே கண்ணா, 1967க்கு பிறகு நான் பேண்ட் போடுறதே விட்டுண்டா கண்ணா அப்படிம்பாரு. அதாவது 1967 அறிஞர் அண்ணாவுடைய ஆட்சி வருது, திமுகவுடைய ஆட்சி இங்கே வந்து எல்லா மக்களுக்கும் சமமான அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அறிஞர் அண்ணா ஒரு சிறப்பான ஆட்சி செய்யும் போது, இல்லையே இத்தனை ஆண்டு காலமா எல்லாத்தையும் நாங்கள்ல வச்சுட்டு இருந்தோம், இப்போ எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்குது அப்படின்னு சொல்லி காண்டாகி போயிட்டு தான் அதில் சொல்றாரு, கண்ணா 1967க்கு பிறகு நான் பேண்ட் போடுறதே விட்டுண்டா, பேண்ட் போடுறதை விட்டுட்டு ஆர்எஸ்எஸ் டவுசரை போட்டுக்கிட்டார்ல அதை சொல்லுவார்.
அப்போ அந்த மாதிரி இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் 1967 இருந்தே திமுகவும் இருக்கக்கூடாது, அதிமுக இருக்கக்கூடாது, திராவிடம் இருக்கக்கூடாது அப்படின்னு இயங்கிட்டு இருந்த ஒரு கூட்டம். அப்போ அந்த இடத்துல இங்க ஒரு கட்சி வரும்போது இவங்க அதனாலதான் இந்த கூட்டம் எல்லாம் ஓடி போய் இங்க போய் தாவேகாவுக்கு இவ்வளவு பெரிய ஆதரவு கொடுக்கறது. திராவிடம் என்ற பெயரே இல்லாத ஒரு கட்சியை போய் ஆதரிக்கும் போது அந்த கட்சி மோடி என்ன செஞ்சாலும் நாங்க வாயை திறந்து பேச மாட்டோம் அப்படின்னு ஒரு கட்சி வரும்போது அந்த கட்சியை போய் வரிசையா போய் ஆதரவு தெரிவிக்கிறது இதுதான் காரணம். ஞாபகம் இருக்கா? ஒரு மாமி டி நகர்ல போய் ஒரு மாமி போய் வீடியோ போட்டாங்க. ஒரு ஒயின் ஷாப் பார்த்தீங்களா, 40 வருஷமா நான் போராடுறேன், இந்த ஒயின் ஷாப்பை யாரால இழுத்து மூட முடியல, ஆனா விஜய் வந்தோடனே இந்த ஒயின் ஷாப்பை மூடிட்டாரு, ஹேட்ஸ் ஆஃப் விஜய் சார், நீங்க அவ சூப்பரா இருக்கு பண்றேன் அப்படின்னு சொல்லி வீடியோ எல்லாம் போட்டாங்க. ஆனா அந்த ஒயின் ஷாப் மூடலாம் இல்லை. அன்னைக்கு மதியமே நம்ம பேட்டை டிவியில் போய் சம்பவ இடத்துக்கு போய் வீடியோ போட்டோம். அப்ப இவங்க எல்லாருக்குமே அந்த திமுக வந்துடக்கூடாது, திமுகவை எப்படியாவது ஒழிச்சு கட்டிடணும், திமுக எப்படியாவது ஓரம் கட்டணும்னு சொல்லி காத்துட்டு இருந்த ஒரு கூட்டம். அதனாலதான் இந்த ஷனம் ஷெட்டி இருக்காங்களா, விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்கும்போது அந்த பதவி ஏற்கக்கூடிய மேடைக்கு அந்த நிகழ்ச்சிக்கு போயிட்டு நெஞ்சில பேட்ச் எல்லாம் குத்திக்கிட்டாங்க, தாவேகா கட்சியோட பேட்ச். இந்த இடத்துல வந்து நான் ஆர்கானிக்கா வந்திருக்கிறேன், எந்த கட்சி பின்புலமும் இல்லாம ஆர்கானிக்கா வந்திருக்காங்களே, இந்த ஆர்கானிக் அந்த மேடையில் எப்படி இருந்தாங்க தெரியுமா, கட்சி பேட்ச் எல்லாம் அந்த இடத்துல குத்திக்கிட்டு அந்த இடத்துல போயிட்டு ஒரு நம்மளோட உயிர் தளபதி இன்னைக்கு முதலமைச்சர் ஆகிறாரு, நம்ம இத்தனை நாளா நம்ம சரியா தூங்கவே இல்லை, இன்னைக்கு நைட்டு தான் நான் போய் நிம்மதியா தூங்கவே போறேன், உயிர் தளபதி வந்திருக்கிறாரு அப்படி இப்படின்னு சொல்லி இப்படி ஓவர் பில்டப் கொடுக்கக்கூடிய ஒரு அக்கா தான் இந்த ஷனம் அக்கா. ஏன்னா இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு சுயநலம் மட்டும்தான் ஒரே நோக்கம். இங்க யாரு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் படம் ரிலீஸ் ஆகணும், என் பேர் பேசப்படணும், எங்களோட கொண்டாட்டம் நடக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல யாராவே இருந்தாலும் அந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகிறது தள்ளி போடுவாங்க. சொல்ல போனா திரைப்படம் ரிலீஸை மட்டும் விஜய் தள்ளி போட்டிருந்தாருன்னா அவருக்கு இங்க பெரிய ஒரு பேர் கிடைச்சிருக்கும். இன்னைக்கு பல விஜய் ரசிகர்கள் இதை கண்டிக்கிறாங்க, சுத்தமா அந்த படம் வந்து எனக்கு விருப்பமே இல்லப்பா, போய் தள்ளி விட்டுருக்கலாம், இந்த நேரத்தில் யாராவது படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்களா, ஒரு ரசிகனாவே எனக்கே பிடிக்கல அப்படி சொல்லி பல ரசிகர்கள் அதிருப்தி ஆகக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய செயல்பாடு இருக்கு. அப்ப யாரா இருந்தாலும் இந்த படம் ரிலீஸை தள்ளி போடுவாங்க. ஆனா இவங்க ஏன் தள்ளி போடல? ஒண்ணும் இல்லைங்க, கரூர் சம்பவம் நடந்ததுல, கரூர் சம்பவம் நடந்து 41 உயிர் போன பிறகு விஜய் வீட்டுக்குள்ள போயிட்டாரு, பனையூர் போயிட்டு அவர் வெளியிலே வரல. அன்னைக்கு தேதிக்கு 27ஆம் தேதி சம்பவம் நடக்குது, 28ஆம் தேதி அன்னைக்கு திமுக அரசு சார்பில் டி நகர்ல அவ்வளவு பெரிய மேம்பாலம், அன்பழகன் அவருடைய பேர்ல அவ்வளவு பெரிய நீண்ட மேம்பாலம், அந்த நீண்ட மேம்பாலம் திறக்கப்படுறதுக்கான எல்லா ஏற்பாடு, திறப்புழாக்கான எல்லா ஏற்பாடும் முன்னாடியே செஞ்சாச்சு. எல்லா ஏற்பாடு பிரம்மாண்ட ஏற்பாடு செஞ்சுமே இங்க ஒரு இவ்வளவு பெரிய துக்ககரமான நிகழ்வு நடந்திருக்கு. இந்த நேரத்தில் நம்ம ஒரு விழா கொண்டாடுறது சரியில்லை, அதனால ரொம்ப செலிப்ரேஷன்லாம் பண்ணிலாம் அந்த விழாலாம் கொண்டாடி பாலத்தை திறக்க வேணாம், ஆனா மக்கள் பயன்பாட்டுக்கு பாலத்தை நிறுத்தி வைக்க வேணாம், பாலத்தை அப்படியே திறந்து விட்டுலாம், சிம்பிளா திறந்து விட்டுலாம் சொல்லி அந்த விழா ஏற்பாடை ரத்து செஞ்சுட்டு இங்க மக்களுடைய பயன்பாடுக்கும் தடை ஏற்படாத அளவுக்கு அந்த பாலத்தை திறந்து வச்சாங்க. இதுதான் ஒரு அரசுடைய அக்கறை, மக்கள் மேல நலன் கொண்ட ஒரு அரசுடைய அக்கறைன்றது இதுதான் அந்த அக்கறை. ஆனா இவங்களுக்கு எந்த ஒரு அக்கறையும் இல்லாம அந்த நாள்ல படத்தை ரிலீஸ் பண்றாங்க. சொல்லப்போனா அந்த படத்தோட ரிலீஸ் டேட்டை மட்டும் அவர் தள்ளி போட்டிருந்தாருன்னா இன்னைக்கு விஜய் மாஸ் ஆயிருப்பாரு. அப்ப ஏன் நீங்க தள்ளி போடல? தள்ளி போடாததுக்கு பின்னாடி ஒருவேளை அந்த 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 மாணவர்களுடைய போராட்டம் பேசப்படக்கூடாது, வெறும் ஜனநாயகனை பத்தி பேசப்படணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது செயல் திட்டம் செயல்பட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இன்னைக்கு மக்கள் மத்தியில் எழ ஆரம்பிச்சிருச்சு. சரி, தியேட்டர்ல போய் பார்த்தா, தியேட்டர்ல இன்னைக்கு பார்த்தா எப்பேற்பட்ட கூத்துக்களை செஞ்சு வச்சிருக்காங்கன்னா, படம் போடுறதுக்கு முன்னாடி இவங்களுடைய அரசியல் விளம்பரம், இவங்களுடைய அரசியல் பிரச்சாரம் அந்த இடத்துல செய்யப்படுது. இந்த மாதிரி யாரெல்லாம் விஜயை எதிர்த்து பேசினாங்க, சீமான் பேசினாரு, சத்யராஜ் பேசினாரு, சாட்டை துரைமுருகன் பேசினாரு, இப்படி ஆளாளுக்கு பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த விஜய் தான் பயங்கரமான இடங்களை ஜெயிச்சு வந்தாரு. தாவேகாவை சேர்ந்த எல்லா எம்எல்ஏக்களுமே பெரிய அளவில் ஓட்டு வித்தியாசம் வாங்கி ஜெயிச்சிட்டாங்க. இதுல சில இடங்கள்ல இவர் தோத்துட்டாரு, அவர் தோத்துட்டாரு, விஜயகாந்துடைய மகன் விஜய பிரபாகரன் தோல்வி அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி மற்றவங்களை மட்டப்படுத்தி தன்னை ஹீரோவாக்கக்கூடிய இவங்க சினிமா காலத்துல இருந்து அதான் செஞ்சாங்க. விஜய் அஜித் எல்லாம் ஒண்ணுமே இல்ல, ரஜினி எல்லாம் ஒண்ணுமே இல்ல, எங்க தளபதி தான் மாசு, இவர் தான் பிளாஸ்ட் அப்படின்னு எப்படி ஒரு அரசியல் செஞ்சாங்களோ அதே வேளை இன்னைக்கும் ஒரு முதலமைச்சர் பொறுப்பு வந்து பிறமா செய்வீங்க. இங்க போய் தியேட்டர்ல போயிட்டு இவங்கெல்லாம் தோல்வி, நாங்க தான் மாசு, அப்படி வந்து ஆட்சியில வந்து பிடிச்சிட்டோம், இப்படி எல்லாம் ஆட்சி பொறுப்புக்கு வந்த சி ஜோசப் விஜய், மாண்புமிகு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் நடிக்கும் ஜனநாயகன் அப்படின்னு சொல்லி படத்துக்கு ஒரு டைட்டில் போடுறாங்க. நமக்கு அப்பதான் தெரியுது, ஓ அன்னைக்கு ஆளாத கடையில் உட்காந்து டீ ஆத்திந்தார அதெல்லாம் இதுக்கு தானா அப்படின்ற இப்பதான் தெரியுது. சட்டசபையில் எதிர்கட்சிகள் எல்லாம் வெளிநடப்பு செஞ்சு போயிட்டாங்க, எதிரில் யாருமே இல்லை. சார் நான் ஒரே ஒரு தடவை அதை செஞ்சுக்கிட்டோமா அப்படின்னு சொல்லி ஆளே இல்லாத இடத்த பார்த்து, இப்படி ஆளே இல்லாத இடத்த பார்த்து பக்காவா ஆக்ஷன் கொடுத்தாரு. அப்போ ஏதாவது ஒரு ஆக்ஷன் செய்யறதா இருந்தா எங்க ஆள் இருக்காங்க, நியாயமா பார்த்தா நீ விஜய் என்ன செஞ்சிருக்கணும், பின்னாடி தான் ஆள் இருக்காங்க, இவங்க கட்சியை சேர்ந்தவங்க இருக்காங்க, அப்ப பின்னாடி உள்ளவங்களை பார்த்து இப்படி செஞ்சா ஒரு நியாயம். ஏன் இவர் ஆளே இல்லாத இடத்துல செய்யறாருன்னா அப்ப அங்கதான் கேமரா இருக்குது, அந்த கேமரால இந்த ஆக்ஷன் செஞ்சுட்டு இந்த சீன் படத்தோடைய பேர் போடும்போது நம்ம யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக முன்னாடியே ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி, ஏன்னா உங்களுக்கு ஸ்கிரிப்ட் எல்லாமே எதுவும் பேச வராது, முன்னாடியே ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி செய்யப்பட்ட ஒரு படம் ஷூட்டிங் தான்.
சட்டசபைக்கு வந்தும் சினிமா ஷூட்டிங் தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அம்பலமாகுது. அதுக்காக எத்தனை பேரை மலினப்படுத்தக்கூடிய ஒரு அரசியலை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அதை தான் இன்னைக்கு சனம் ஷெட்டியும் போராடக்கூடியவங்களை மலினப்படுத்தி தன்னையும் தன்னுடைய கட்சியையும் இங்கே விளம்பரப்படுத்தக்கூடிய ஒரு வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு தேமுதிக கட்சி சார்பில் கடுமையான போராட்டங்களை கையில் எடுக்கிறாங்க. விருதுநகர் மாதிரியான பகுதிகளில் இது மாதிரி விஜயகாந்த் அவருடைய பெயரையும் விஜயகாந்த் அவருடைய மகனை நீங்கள் உங்களுடைய பில்டப் காட்டுறதுக்காக அவர் தோல்வி அடைஞ்ச காட்சிலாம் ஏன்னா நீங்கள் ஒரு சினிமாவில் கொண்டு போய் ஏன் வைக்கணும்? இந்த விஜயகாந்த் இல்லாமல் நீங்கள் வந்திருக்க முடியுமா அப்படின்னு கடுமையான கேள்வி, நியாயமான கேள்வி. ஏன்னா இந்த விஜயகாந்த் இல்லைன்னா இவர் வந்திருக்க முடியுமா? செந்தூரபாண்டி படம், அந்த படத்தில் இவருக்கு ஒரு சீனு கொடுக்கணும். இந்த விஜய் நடிக்கக்கூடிய ஒரு படம், விஜயகாந்த் இதில் நடித்தார்னா விஜயோட பெயர் பேசப்படும் அப்படிங்கிறதுக்காக இவங்க கேட்டோன்னே அதை ஒத்துக்கிட்டு எவ்வளோ ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அவங்களுக்காக நடித்து கொடுத்தார்ல, அந்த மனசாட்சி கொஞ்சம் பாச்ச வேணா? அவர் மகனை இழிவுபடுத்துகிற மாதிரி அந்த இடத்துல தியேட்டரில் காட்சிகள் ஒளிபரப்புறீங்களே, கொஞ்சமாச்சும் மனசாட்சி இல்லை? அன்னைக்கு தேதிக்கு மட்டும் செந்தூரபாண்டி மாதிரியான படங்களில் விஜயகாந்த் அப்படி ஒரு கெஸ்ட் ரோலோ அந்த ஒரு கேரக்டர் ரோல் விஜயகாந்த் நடிக்காமல் இருந்தார்னா இன்னைக்கு விஜய் சாந்தனு எப்படி கூப்பிட உட்காந்துருக்கிறாரோ, சிபிராஜ் எப்படி கூப்பிட உட்காந்துருக்கிறாரோ, அந்த மாதிரி ஒரு நபராக தான் இன்னைக்கு விஜய் உட்காந்துருப்பாரு. அவர் நடித்த ஆரம்பத்தில் பூவே உனக்காக வரைக்கும் அவர் நடித்த ஒரு படம் கூட ஓடலை. எப்போ விஜயகாந்த் வந்து இந்த மாதிரியான கெஸ்ட் ரோல் பண்ணி கொடுத்தாரோ அப்போ தான் ஓ விஜய்னு ஒருத்தர் வராரு போல இருக்கு அப்படின்னு பேசப்படுது. அப்போ அந்த நன்றி வேணாம் உங்களுக்கு? நியாயமாக பார்த்தா இவர் என்ன செஞ்சிருக்கணும்? விஜயகாந்துடைய மகன் படம் நடிக்கும் போது வாப்பா நான் உனக்கு ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணித்தரேன், உங்கள் அப்பா செஞ்சதுக்கு நான் ஒரு நன்றி கடன் செய்கிறேன் அப்படின்னு செஞ்சிருக்கணும். ஆனால் அதையெல்லாம் செய்யாமல் விஜயகாந்துடைய மகன் தோல்வி அடைஞ்சதை கேவலப்படுத்துகிற மாதிரியான காட்சிகள் நீங்கள் காட்சியில் வைப்பீங்க அப்படின்னா இதெல்லாம் எப்பேற்பட்ட ஒரு சுயநலமான ஒரு அரசியல். இப்படிப்பட்ட ஒரு அரசியல் இது வரைக்கும் நம்ம தமிழ்நாடு கண்டதில்லை. அப்பேற்பட்ட ஒரு காரியங்களும் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால தான் இப்படி ஒருப்பட்ட ஒரு அரசியலை தான் சனம் ஷெட்டி போய் உனக்கு தேடி போய் கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸில் போய் பண்ணனதால தான் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் ஷனத்தை விரட்டி அடித்து ஷனம் மேலே ஷானி பூசியிருக்கிறாங்க. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.